நிச்சயமாக. அதாவது கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் இப்ப வேலை செய்யுது. ஓ! அப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சியில பார்த்தீங்கன்னா, இதே இது இந்த இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு, ம். "சார் போராடுறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் வரலைன்னு." ஆனா, இந்த ராசி புது டெக்னாலஜி கத்துக்க வேண்டிய நேரங்க. அது மாத்த முடியாது. அப்ப இன்னைக்கு இருக்க கரண்ட் ட்ரெண்ட கத்துக்க வேண்டிய நேரம். குழந்தைகள் ஷைன் பண்ணி நான் ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு வந்து நிக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அஸ்ட்ராலஜருங்க, நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிக முக்கியமான நபர் இவர். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனையா, வாஸ்து ரீதியான ப்ராப்ளம் இருக்கு, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னா சாரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான சுக்கிர பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சூப்பர் சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து சுக்கிர பயிற்சி. ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து சுக்கிர பயிற்சினா என்ன, எப்ப வருது? நிச்சயமா. சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி பக்கம். முதல்ல இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளியே வருவதே உலக அளவுல பல மாறுதல் ஏற்படும். ஓகே. இத்தனை நாளா பார்த்தீங்கன்னா, அனைத்து கிரகம் ராகு கேது அடைபட்டு இந்த சுக்கிரன் கேதுவின் பிடியில் இருந்து இந்த ராசி சிம்மத்தை விட்டு கன்னிக்கு வருவதே மிகப்பெரிய யோகம். இங்க நீச்சம் சொல்லுவாங்க. ஆனா நட்பு கிரகம் சனி பார்க்கும்போது அந்த நீச்சத்து வந்தா கூட பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு உலக அளவுல பல மாறுதல். இந்த கேதுவின் பிடியில் என்னைக்கு சுக்கிரன் மாட்டுச்சோ அன்னைக்கு எக்கனாமிக்கில் மிகப்பெரிய மாறுதல். உலக அளவுல நகை வியாபாரம் ரிட்டர்ன் அடிச்சது, குறைஞ்சது. பொருளாதார ரீதியாக நிறைய ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது. இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைத்து குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல சுக்கிர பயிற்சி ஏன் பார்க்கணும்னா, சுக்கிரன் கடாட்சம் இருந்தால் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 16 வகை செல்வங்களுக்கு சுக்கிரன் தேவை. குழந்தை பாக்கியம், வீடு, இடம், சொத்து இது மாதிரி அமையணுமா, சுக்கிரன் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. அப்போ இதோட பற்றி தெள்ள தெளிவாக 12 ராசிக்கு பார்த்துருவோம். சூப்பர் சார். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு வேணுமா, அப்ப சுக்கிர பயிற்சியை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையா சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியை நம்ம பார்த்துடலாம். சுக்கிர பயிற்சி பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பா அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இறுதி ராசி, உறுதி ராசி, மீன ராசி. மீன ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் கண்ணீரை மறைச்சிட்டு நான் சிரிப்பை வெளியில காமிக்கிறேன், என்னுடைய அழுத்தமோ இல்ல வருத்தமோ வெளியில தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இந்த சிரிப்பு எனக்கு நிரந்தரமா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு? நிச்சயமாக. அதாவது கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் இப்போ வேலை செய்யுது. அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 8ஆம் அதிபதி 7இல் வலிமை கொண்டிருக்கும் காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜயோகமாக வருது. இதில் ப்ளஸ்ஸாக இன்னொன்று, அதாவது காக்கா உட்காரம் பணம்பலம் மாதிரி இந்த காக்கான்னு சொல்கிற சனி பகவான் வக்ரம் வேற பெறார். அதான் ஹைலைட். இப்போ குரு பார்வை வேற இருக்கு. ஃபஸ்ட்டு மன திருப்தி அடைகிறது. எதனால் நடந்தது, என்ன நடந்ததுன்னு மன தெளிவு பிறக்கிற நேரம். இதுக்கு முன்னாடி இந்த ராசிக்கெல்லாம் சொன்னால் நெகட்டிவ் அத்தனையுமே இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு சொந்த பந்தத்தில் பல அவமானங்கள், வீடு செலவு, அதாவது வீடு பராமரிப்பு செலவு, எலக்ட்ரிக்கல் இஷ்யூ வந்தது, தாயின் உடல்நிலைகள், சொந்த பந்தத்துக்கு அந்த மருத்துவ டாக்டருக்கு மாறி மாறி மொய் வச்ச ராசி இந்த ராசி தான். சரி, இவங்களாம் நல்லா இருந்தாங்களே. நிறைய பேர்த்துக்கு ஹார்ட் லைட்டாக வேரியேஷன், பிளட் எடுத்து பார்த்தா ஹீமோக்ளோபின்ங்கிறாங்க, அதுன்னு ஒரு மரண பயத்தை காட்டிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. இது கொஞ்சம் ஏஜ் குரூப் இருக்குது. இதே இது இந்த இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு, சார் போராடுறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் வரலைன்னு. ஆனால் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு பழசை விடுங்க, நல்ல விஷயத்த பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு வேலை கிடைக்கிற நேரம் வந்திருக்கு. தான் செய்கின்ற வேலையில் ஒரு அங்கீகாரம் உண்டு, ஹாப்பியாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு யோகங்கள் நிறைய பேர் ஃபாரின் ட்ரை பண்ணவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதும் சரி, அதுக்கு நிகரான சம்பளம் கிடைக்க வாய்ப்புண்டு. இந்த ராசி புது டெக்னாலஜி கற்றுக்க வேண்டிய நேரங்க. அது மாற்ற முடியாது. அப்போ இன்றைக்கி இருக்க கரண்ட் ட்ரெண்டை கற்றுக்க வேண்டிய நேரம். நீங்கள் ஏஐன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தெரிஞ்சு ஏஐ இருக்கலாம், கிரிப்டோஸ் கரன்சி இருக்கலாம், இந்த டேட்டா மைனிங், இந்த மாதிரி புது புது விஷயம் அனைத்துமே கற்றுக்க வாய்ப்புண்டு.
இதில் இவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இப்போ தான் வரும் சார். ஃபாரினில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இந்த உலக சூழ்நிலையில் போகலாமா அப்படி, அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு எதெல்லாம் சக்ஸஸ் ஆகுனா, அக்ரிகல்ச்சர் சிந்தனை மைண்டில் ஓடிட்டே இருக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சினிமாவுக்கு ட்ரை பண்ணலான்னு இப்போ தான் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் 7.5 சனி ஜென்ம சனியில் சினிமா வாய்ப்பு கிடைக்குங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி ட்ராவல்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, நிறைய பேர்த்துக்கு ஷைன் பண்ணக்கூடிய அந்த ஜாதக ரீதியாகவும் அந்த அமைப்பு இருந்துட்டால் லாங் டர்மாக கண்டிப்பாக பண்ணலாம், இல்லை ஷார்ட் டர்ம். ராசிக்கு இந்த ஜென்மசனிக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்ன தெரியுங்களா? நிறைய பேர்த்துக்கு சொன்னது ஓலா உபர் அந்த அந்த ஃபுட்டு டெலிவரி பண்ண சொன்னேன். ஏன்னா ஃபுட்டு ஒரு வேலை செஞ்சாலே வாழ்வில் பரிகாரம் மாறிடும். பரவாயில்ல. அப்போ அவங்களுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த நேரத்தில் வாழ்வியல் பரிகாரமே பெரிய. நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவர் சாயந்தரம் நேரம் காரில் வராரு. அவர் காரு அவர் ஃப்ரெண்டு காரும் டையப் போட்டு அந்த ரிட்டர்ன் வரும்போது ஆட்கள் ஏற்றிட்டு வர மாதிரி பண்ண சொன்னோம். இதெல்லாம் அவங்களுக்கு பரிகாரம். ஏன்னா அது அவர் சொல்கிறார், அவர் கன்னியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி வர வழியில் 2 மணி நேரம் ஆகுது சார் பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு, அது மட்டும் தான் எடுக்கிறாரு. என்னென்னா இதுதான் பரிகாரம். ஆனால் இப்போ இவங்களை வீடு பராமரிப்பு செலவுன்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு இன்ஜினியர் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த பெயிண்ட் அடிக்க கூப்பிட்றேன், எலக்ட்ரிஷியனை 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் 10 டைம் கூப்பிட்டா தான் 2 டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் அமைப்பு. ஆனால் உங்களுக்கு அது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஆனால் இது எது பெஸ்ட்டுனா, குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, இவங்க குடும்பம் நல்லாயிருக்கும், குழந்தைகள் கணவன் மனைவிகள் அற்புதமாக இருக்கிற நேரம், குழந்தைகள் ஷைன் பண்ணி நான் ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு வந்து நிற்கும். அம்மா நான் ஜெயிச்சிட்டேம்மான்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த வயதுடையவங்க இப்போ எல்லாமே அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டம், புகழ் பெறுகிற நேரம். திருமணத்துக்கு ஏங்குனது இந்த ராசி தாங்க. ஒரு புது புரளி வேற. அது ஜென்மசனி. இப்போ நிறைய பேர் எங்கே என்னன்னா ஜென்மசனியில் கல்யாணம் பண்ணலாமான்னு, அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. 7ஆம் வீட்டுக்கு சனி பார்த்தால் கல்யாணம் பண்ணி, இப்போ பொதுவாக 7 சனின்னா பொதுவாக கும்பராசியும் சரி மகராசியும் அவங்களுக்கு சனி பகவானே அதிபதியாக இருக்கார். அப்போ அவங்க கல்யாணம் ஆகுது இல்லையா? இப்போ ஜென்ம சனியாக இருந்தால் கூட இவங்களுக்கு குருபலன் இருக்குது, திருமண வாய்ப்புகள் வருது. அந்த திருமண வயது வித்தியாசங்கள் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது மட்டும் சொல்லலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும், இல்லை ஸ்டேட்டஸ் வைஸ். ஆனால் திருமணம் பாக்கியம் உண்டு, அற்புதமாக இருக்கும். கோச்சாரத்தில் கோயிலில் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லுது. பட் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ வேலை எல்லாம் சொல்லியாச்சு. இந்த வேலை ரீதியாக புது முயற்சி பண்ண மாதிரி ஹெல்த் நீங்கள் அதை கொஞ்சம் பார்க்கணும். நிறைய பேர் ஹெல்த் வேரியேஷன் கொஞ்சம் இருக்குது. திருப்பியும் சொல்ல ரீசன்னா கவனம். ஆனால் பிஸ்னஸ்க்குங்க இந்த ராசி 10க்குரியர் உச்சம் பெற்று கூட சூரிய பகவான்ங்களா, பிஸ்னஸ் இப்போ தான் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற நேரம், மற்றவங்களுக்கு விரையும் இவங்களுக்கு லாபமாக மாறுகிற காலகட்டம். அப்போ மிகப்பெரிய யோகம் வர மாதிரி பிஸ்னஸில் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்களே ஓனர், இவங்களே வேலைக்காரராக மாறுகிற நேரம். ஆளினால் தாங்க இவங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தா பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஆனால் பிராண்டை காப்பாற்றிடுவார். அதுதான் இங்கே முக்கியம். சூப்பர் நேரங்க. இவங்க இந்த காலகட்டத்தில் வணங்க வேண்டிய தெய்வம்னா எதை சார் சொல்லுவாங்க? நிச்சயமாக இவங்களுக்கு இப்போ வழங்க வேண்டிய தெய்வமாக திருச்செந்தூர் முருகர் வழிபாடு, ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று வர வேண்டிய காலகட்டம். ராமேஸ்வரம் சென்று வந்தால் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படுதுங்க. திருப்பதி போனால் எப்படி திருப்பமோ, இந்த ராசிக்கு ராமேஸ்வரம் அந்த தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குறிப்பாக அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த அம்பாளை, பர்வதவர்த்தினி அம்பாளை ஒரு டைம் தரிசனம் பண்ணிட்டு இருந்தால் அந்த கோயிலில் மிகப்பெரிய சூட்சம ரகசியம் பிடிபடாத இதெல்லாம் இருக்கும். ஜென்மசனியின் தாக்கம் வெகுவாக குறையும். ஆக கோல்டன் டைம் இதுதான். சூப்பர் சார். இந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி யோகங்களை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டா கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. எனக்கே ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை, அதாவது நான் ஜாதகம் கத்துக்கணும், ஜாதகம் பார்ப்பதற்கு எனக்கு அந்த புரிதல் அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் ரொம்ப அழகா ஒரு புக் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். உங்கள யாருக்காவது ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா? கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க. இது அமேசான், பிளிப்கார்ட் ரெண்டுத்துலயுமே கிடைக்குது. எனக்கு அதுலலாம் போய் பார்க்க தெரியாதுங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே கொரியர் மூலமா இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம், இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.